ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நல்லா சுட சுட சூப்பரான ஒரு சாம்பார் ரெசிபி தான். நிறைய காயெல்லாம் போட்டு எல்லா வகையான காயும் போட்டு செஞ்சுருக்கேன். செம்ம டேஸ்டியாக இருக்கும். சுட சுட சாதத்து கூட அப்பளம் வச்சு சாப்பிடும்போது. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் கொஞ்சமாக பருப்பு எடுத்துக்கணும் தேவையான அளவுக்கு. அந்த பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ அது கூடவே பழுத்த தக்காளியாக பார்த்து ஒரு 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். இது குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேன்றதுனால பெருசாகவே அரிஞ்சிக்கிட்டேன். அதனால் இப்படியே அரிஞ்சிக்கிட்டால் ஓகே தான். அது கூட ஒரு 4 பல் பூண்டு உரித்து போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துடலாம். கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம், பருப்பு முழுகிற அளவுக்கு. சேர்த்ததுக்கப்புறமேட்டுக்கா விசில் போட்டு அடுப்பில் வச்சு ஒரு 3 விசில் விட்டால் போதும். நல்லா பருப்பு வெந்து வந்துடும். பருப்பு வேகிற கேப்பில் நமக்கு தேவையான எல்லா காயும் எடுத்து அரிஞ்சு வச்சிடலாம். ஃபஸ்ட்டே நான் எல்லா காயும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ எடுத்து வச்ச எல்லா காயையும் கட் பண்ணிவிட்டு நான் என்னென்ன காய் போட போகிறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ எல்லாத்தையும் அரிஞ்சாச்சு. இப்போ என்னென்ன காய் போட போகிறேன்னா, கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறமேட்டுக்கா முள்ளங்கி, மாங்காய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன். ஏன்னா சாம்பாருக்கு மாங்காய் போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் உங்களுக்கு வேணால் கம்மி பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக ஆனியன் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுதான் மெயின். அது கூட இன்னொரு காய் என்னென்னா முருங்கைக்காய். ஃபைனலாக ஒரு காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். அது என்னென்னா கத்திரிக்காய் தான். இது அப்படியே வச்சா கருத்துருன்னு சொல்லிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி இந்த காய் எல்லாத்தையும் வச்சு தான் சமைக்க போகிறேன். இது எல்லாமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இது அரிஞ்சிட்டு இருந்த கேப்லேயே நல்லா பருப்பும் வெந்து வந்துடுச்சு. அது விசில் எடுத்துகிட்டு அந்த தண்ணியை ஆல்ரெடி நான் இருத்து வச்சுட்டேன். இப்போ இது விஸ்கு இல்லை மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். என்கிட்ட விஸ்கு இல்லை, அதனால் நான் மத்து போட்டே கடைஞ்சிக்கிறேன். இப்போ பருப்பு நல்லா இந்த அளவுக்கு கடைஞ்சதுக்கப்புறம் இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அது கூடவே எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம் பருப்புலாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இது கூட ஒரு சிலர் சீரகமும் போடுவாங்க. எனக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்காது. சாம்பாருக்கு சீரக ஸ்மெல்லு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நான் அதை சேர்க்க மாட்டேன். தேவைன்னா சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கா அது கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலையை எடுத்து அதுக்குள்ளே போட்டு அதையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் அதுக்குள்ளே தூக்கி போட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாம். ஓரளவுக்கு இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வதங்கி வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அது கூடவே நம்ம அரிஞ்சு வச்ச எல்லா காயுமே 1 பை 1 சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் எல்லாமே. உண்மையாகவே இது எல்லாமே சூப்பர் காம்பினேஷன். இதில் சைடில் முள்ளங்கி எங்கேருந்து வந்துச்சுன்னா எனக்கு முள்ளங்கி ரொம்ப பிடிக்கும். அதனால் அதையும் சேர்த்துக்கிட்டேன். முள்ளங்கி சாம்பார் யாருக்கெல்லாம் பிடிக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எல்லா காயையும் தூக்கி போட்டு நல்லா கலரி விட்டுட்டேன் 2 கலரு. இது ஒரு நல்லா லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்லாம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ஓரளவுக்கு நல்லா மர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ அது கூடவே நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பு தண்ணி எல்லாத்தையுமே அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். பருப்பு தண்ணி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமேட்டுக்கா நல்லா ஒரு 2 கலரி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூளையும் சேர்த்துக்கலாம். நான் சாம்பார் தூள்லாம் சேர்க்கல, வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறேன். நான் எப்போவும் சாம்பார் தூள்லாம் சேர்த்தது கிடையாது, வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்ப்பேன். நீங்கள் வேணால் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம், அதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நான் எப்போவுமே நாங்கள் அரைக்கிற வீட்டில் இருக்கிற ஃப்ரெஷ்ஷான மிளகாத்தூள் தான் சேர்ப்போம், அதுவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அது கூடவே மறக்காமல் ஒன்று சேர்த்துடணும். என்னென்னா அது உப்பு தான். நான் ஃபஸ்ட்டே பருப்பு வேக போடும் போதே சேர்க்கலான்னு நினச்சேன், பட் மறந்துட்டேன். அதனால் முடிஞ்சால் முன்னாடியே சேர்த்துக்கோங்க, இல்லைனா இது கொதித்து வரும்போது கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சேர்க்காமல் விட்டால் தான் தப்பாயிடும். அதுக்கப்புறம் இது நல்லா இந்த அளவுக்கு கொதிக்கும் போது மாங்காய் சேர்க்கலைன்னா புளி ஊற்றிக்கலாம். நான் மாங்காய் சேர்த்ததுனால புளி ஊற்றலை. இதுவே புளிப்பு ஓகேவாக தான் இருக்கும். தக்காளி பழமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சேர்த்துருக்கேன், அதனால் புளிப்பு கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக நல்லா சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கமகமன்னு காயும் நல்லா வெந்து வந்துடுச்சு, பார்த்தாவே தெரியுது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி அப்படியே சாம்பார் இறக்குனா சூப்பராக டேஸ்டியான சாம்பார் ரெடி ஆகிடும். நல்லா கமகமன் வாசத்தோடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது சூடான சாதத்தை கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா, பாய்.